அம்மா சொல்லிட்டு போனாங்க இன்சூரன்ஸ் ஆளுங்க வந்து செக் கொடுப்பாங்கன்னு. இவர் என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஹலோ ஹலோ சார், நான் சிவராமனுடைய பொண்ணு அஞ்சலி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். இல்ல சார், நீங்க செக் கொடுப்பீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நீங்க செக் எடுத்துட்டு வரல, அதுக்காக தான் கால் பண்ணேன். கொடுத்தாச்சே மேடம். கொடுத்தாச்சா? யார்கிட்ட கொடுத்தீங்க சார்? உங்க ஃபேமிலில இருந்து வந்துதான் வாங்கினாங்க. இல்ல சார், நான் வீட்ல தானே இருக்கேன். நீங்க அம்மா கிட்டயும் கொடுக்கல, என்கிட்டயும் கொடுக்கலையே சார். ஓ, உங்க அண்ணன் கிட்ட கொடுத்தனே. ஓ, முருகன் கிட்ட கொடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல, அது ஏதோ பெரிய அண்ணன் சொன்னாரு. அவர் பேர் கூட ரகுவரன். அவர்தான் நேர்லயே வந்து செக்க வாங்கிட்டு போனாரு. உங்க அம்மா கூட கையெழுத்து போட்டிருந்தாங்களே மேடம். கையெழுத்து போட்டாங்களா? சார், என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஆமா மேடம், உங்க அம்மா கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போனாங்களே. ஏன் உங்ககிட்ட சொல்லியா? சரிங்க சார், நான் திரும்ப கால் பண்றேன். சரிங்க மேடம். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருமா. நான் உங்க கால்ல விழுறேன்மா. ரகு வேண்டாம், எழுந்துரு. அம்மா, இன்சூரன்ஸ் தானே, கையெழுத்து போட்டு கொடு. எல்லாரும் சொல்றாங்க, சரி கொடுங்க. இந்தாங்க அத்தை. திருட்டு ராஸ்கல், எதுக்குதான் அன்னைக்கு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனானா? எல்லாரையும் ஏமாத்திட்டான். அம்மா, என்னம்மா? அங்க எதிர்த்தாப்புல ரகுவரன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? நீ யாருமா? நான் அவருடைய சொந்தம் தான். நெருங்கிய சொந்தமா? ஆமாமா. நீ உண்மையதான் சொல்றியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்புறம் என்னம்மா, அவரு புது வீடு கட்டிக்கிட்டு போயிட்டாருமா. இன்னைக்கு கிரக பிரவேசம், எங்களுக்கு இன்விடேஷன் வச்சிருக்காரு. நாங்க இப்ப போறோம். ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்னம்மா சொல்ற நீ? நெருங்கிய சொந்தம் சொல்ற? உன்கிட்ட சொல்லாமலா வீடு கட்டியிருக்காரு? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாருங்க, இன்விடேஷன். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தை, லட்சுமி பாட்டி, ரங்கம்மா பாட்டி இவங்கெல்லாம் வரலையேப்பா. ஏன் வரல? நீ சொன்னியா இல்லையா? ஐயோ, டேய் ராஜா, ராஜா, நான் பெத்த புள்ளைய அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கேன்டா. என் காலத்துக்கு அப்புறம் நீ தானே இங்க வாழ போற. அந்த கனவை தயவு செஞ்சு கெடுத்துறாரா. சைலண்டா இருடா செல்லம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப கெஞ்சிரியே. கவிதா, கவிதா. ஐயோ, என்னங்க? உன் புள்ள கிட்ட சொல்லி வைக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பாட்டி வந்துட்டாங்களா, அத்தை வந்துட்டாங்களா, நொத்த வந்துட்டாங்களான்னு கேட்டுட்டே இருக்கான். எங்க, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். பாட்டி எங்க, பாட்டி எங்கன்னு கேட்டுட்டே இருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க? நீயே எடுத்து கொடுத்துருப்படி.
நீ நினைச்சத உன் பையனை வச்சு நிறைவேற்றலான்னு பாக்குறியா? என்னெல்லாம் மாத்த முடியாது, பாத்துக்க. டேய் இங்க பாரு, உன் பாட்டி எல்லாம் வரமாட்டாங்க. உன் சித்தப்பா மட்டும்தான் வருவான், சரியா? பாதிப்பா. ஏய், யார் வீடுறா இது? என் ப்ரோ புதுசா வீடு கட்டிருக்காரு, அந்த வீடு. ப்ரோவா? என்னடா சொல்ற? சொல்லவே இல்லை என்கிட்ட. அது உன்னை சர்ப்ரைஸா கூட்டு வர சொன்னாரு, அதான். இதுல என்ன பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு? சரிப்பா. கெஸ்டுங்கெல்லாம் வர Bro. நேரம். டேய் வாடா, பேசலாம். வாங்க. வா வா. நல்லா இருக்கீங்களா? இருக்கேனே. சித்தப்பா வந்துட்டான். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ம். சித்தப்பா சித்தி நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன ப்ரோ, ஆ, எல்லா வேலையும் முடிஞ்சு போல. ஆ, முடிஞ்சிருச்சுடா. ஐயர் வந்ததும் ஓமத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சூப்பர் ப்ரோ. சித்தப்பா ஆ பாட்டிக்கெல்லாம் அப்பா இன்விடேஷன் கொடுக்கல. உங்க அப்பா எப்பவுமே அப்படிதான்டா, நீ கண்டுக்காத. டேய் லட்டு பிடிச்சிருக்காங்க, போய் சாப்பிட்டு போ. லட்டுவா? தள்ளுங்க டேய், சித்தி. பாத்து போடா.